அடே மீனா மீனாவா? ஆமாங்க. மீன் விக்கிறா. அடே வந்தா வணக்காவா? ஆமாங்க. அவன் வளைய விக்கிறா. அடே கிருதா இருக்கா? அவன் ரிப்பனி விக்கிறா. அதுங்கிறா அடே புதுக்கோட்டை ஆனந்தி. புதுக்கோட்டை புதுக்கோட்டையா? ஆமாங்க. என்ன வந்தடா? ஆமா. புதுக்கோட்டையா தேவகிரி மாயில. சொல்லுங்க பாப்பா. ஆமா உங்களை ஒட்டிட்டு போங்க. பாப்பான்னு கூப்பிட மாதிரி தங்கம் பண்ணி அடுத்து போட்டா 10 ஊர் கறி அவன் செலவு பண்ணி மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு. பாப்பாவா ஏங்க மக்களா சொல்லுங்க மேடம். ஆமா அந்த ஊருக்கு நான் தடுப்பூசி போட வந்து மேடம் கூப்பிடுறேன் சங்கம் வாங்கிக்கிறேன். அதுவும் கிடையாதுங்களா? ஏங்க மக்களா சார் சொல்லிட்டு தேவையா? ஐயோ 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 என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா மத்தலகாரா. உங்க அக்காவை பார்த்து கேட்டுக்கலாம், உன் பாப்பா பார்த்து கேட்டுக்கலாம், உன் பொண்ணை பார்த்து கேட்டுக்கலாம், உன் பொண்டாட்டிய பார்த்து கேட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் போய் போய் என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. ஒன்னு சொல்லிட்டாரு அவருதான் சொல்லு. என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. நாளும் பத்தினி நான் கொல்லலும் பத்தினி நான் பேயும் காயினா காயும் ஏனா தான் ஜனம் வரல. இப்ப பேயவன விடு. நான் அப்படியாப்பட்ட பத்தினியானா. ஆனா 10 பேருக்கிட்ட போய் வந்தாலும் நான் பத்தினியானா. ஏன்னா நான் 10 பேருக்கிட்ட போய் வந்தாலும் நான் பத்தினியானா. ஜாலியா இருக்க 10 பேருக்கு போன பத்தினியா தேவையா? என்ன பார்த்து தேவையான்னு கேட்டேனா. இதுக்கு நான் அந்த உயிரை வச்சு நான் வாழ மாட்டேனா. நான் சாவாத்தா போறேனா. ஊரு ஜனங்கள் எனக்கு மாலை வாங்கினு வாங்கனா. என்ன பார்த்து கேட்டேனா. என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. என்ன பார்த்து தேவடா கேட்டுட்டாங்கண்ணா. காலையில நான் இந்த வழி மார்க்கமா இருந்து போனா இந்த ரோட்டு வழியில நடந்து போனா உட்காந்துக்கிறாங்க பாரு. தாய்மார்கள்லாம் கூட போறதா அண்ணன் தம்பி என் தங்கச்சி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க. அதோ போற பாரு தேவடான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் இந்த உயிரை வச்சு நான் இருக்க மாட்டேன். மாமா நான் சாவாத்தா போறேனா. இந்த ஊரு தானே எனக்கு மாலை வாங்கிட்டு வாங்க. சொல்லுவாளா என்ன பார்த்து கேட்டுட்டாங்கண்ணா. பத்தினி பராசக்தியானா. இந்த உத்தமி இந்த ஊரை பூரா சுத்தி வருவையானா. ஏன்னா சத்தியமா ஒரு ஆம்பளை கூட நான் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னா. ஆனா சவுதோப்புக்கு வாங்க கருங்கோலிக்கு வாங்க நான் சொல்லிட்டு போட்டு பின்னாடியே வந்துருவாங்க. அப்படியாப்பட்ட பத்தினிய பார்த்து என்ன பார்த்து தேவடா கேட்டுட்டாங்கன்னா. அதனால இந்த உயிரை வச்சுக்கிட்டு வாழ மாட்டேன். நான் சாவா போறேன். இங்க இருந்து தின்னு வந்தவாசிக்கு போறேன். என்னன்னா போயிட்டு வந்தவாசிக்கு போயிட்டு பாதி கடையில நான் சாவ போறேன். நான் மருந்துக்கு வழி சொல்றேன். ஆமா ஏன்னா பக்கத்து ஊர்ல எனக்கு தெரியாது. தாய்மலமே ஏந்திருங்க. அவன் எப்படி சாப்பிட மருந்து வாங்க போற பாரு.
அது கேட்டு நீங்க பாத்துங்க. இப்ப நீ சொன்னதுக்கு வந்துருக்கடா நான் வந்தா நல்லா வந்துருவாங்க நீ சொல்லு அப்புறமா ஏடா ஏடா நான் சாவாதா போறாங்கடா. ஏடா நான் சாவதா போறேன்டா இந்த ஊரு ஜனங்க எனக்கு மாலை வாங்கிட்டு வாங்கடா ஏடா நான் சாவ போறேன் வந்த வசதிக்கு போய் பாய் கடையில ஒரு சீப்பு பச்சை வாழைப்பழம் வாங்கி வருவேடா சக்கால் ஒரு சீப் அங்கே போயிடலாம் இங்க இருந்து வந்தவாசிக்கு போய் ஒரு சீப்பு பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வரலாம் அது முடிக்கிறதுனா இந்த ஊரு செட்டா இருக்கல்ல ஒரு 100 நாட்டு சக்கரை வாங்கி வருவேனா இது சாவறதுக்கு வழி என்னடா அந்த வாழைப்பழத்தை அழகா உரிச்சிட்டு அதுல அந்த நாட்டு சக்கரையை வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் சாவத்தா போறேனா ஊரு ஜனங்கள எனக்கு மாலை வாங்கிடுவாங்க ஏங்க கேட்டீங்களா? பச்சை வாழைப்பழம் நாட்டு சக்கரை ஒல்லாத விஷம். அது போய் தேவையா தேவையா எல்லாரும் கடவுள் மூஞ்சி வச்சு பார்த்து மூஞ்சி வச்சு பார்த்து நம்ம கடவுள் தக்கட்டாப்ல ஒரு ஓடுக்கும் இந்த மாதிரி நல்லா கரும்பு கீரி போன மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா தடவை உனக்கு மூக்கு தானே அழுகு பாடி போட்டு அவனை கொண்டாடு நான் மாநாடு சங்கமாங்கி என்ன மாட்ட சங்கமாங்கி கரும்பு சங்கமாங்கி கூத்தாடி சங்கமாங்கி எட்டி தலைமையில மதிப்பான் கண்ட சக்காலத்திட்ட வச்சு மாதிரி என்கிட்ட வச்சுக்காதா ஈடு குச்சி எல்லாத்தையும் அறுத்துருவான் இல்லைன்னா அறுப்புண்டா அறுப்புண்டா நான் அறுப்பேன் அத பார்த்து கைவெள்ளமா அப்படி கைவெள்ளமா எங்க வீட்டுக்கு மாதிரியம்மா எங்க சாமி தெரியுமா எங்க மாமனாரு தெரியுமா எங்க மாமியாரு தெரியுமா மாமனார் யாரு மாமியார் யாரு சொல்லு. அப்படி இந்த மகிழரசத்தை எங்க மாமனாரு அழகில சிறந்தவர் அன்பில சிறந்தவர் யாரு தெரியுமா அவருதான் மகள மன்னன் ஆமா எனக்கு 2 மாமியார் அம்மா கற்பனி பொற்பனி அப்படி 2 மாமியாருக்கும் பிறந்த பிள்ளை அழகான முறையில எங்க வீட்டுக்காரு அவர் யார் தெரியுமா அவர் வீராண்டி அம்மா எங்க வீட்டுக்காரு எங்க புருஷா அவர் வீராதி வீரா அவர் வீரா மாட்டாண்டா அவர் சூராதி சூரா சூடாதி சூடான் அவர் சூட்டோட்டி பேரன். எங்க வீட்டுக்காரர் சூட்டோட்டி போய் உனக்கா அட அட்டை கத்தியா உனக்கா பூரா ஒட்டி போய் எங்க மாமன் தெரியுமாடா சாமி எங்க புருஷன் என் பொண்டாட்டி சிந்து மாட்டினோர என் பொண்டாட்டியா சீக்கிரம் இட்னோட நாம ஆமா சாமி சாமி கண்ணாளர் எங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்காரர் அவரு தெரியுமா பாக்குற சக்காலத்துல சொல்லுவாங்க ஆம்படா மேல தலையில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க ஆனா எங்க ஆம்படா மேல தான் சராச்சந்தன் 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 சொல்ல மாட்டோம் ஆமா சொல்லுவா பாரு இந்த சகாஜம் ஆம்பளை மேல கல்லாட்சி மாதிரி. ஆமா நான் சொல்ல மாட்டேன் சராதண்டன் 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 அப்படி சராதண்டன் அவரு யாராருக்கு பிறந்தார் கற்பனைக்கு மனதம் பிறந்த பிள்ளை சராதண்டன் அப்படி சராதண்டன் எங்களோ அழகான முறையில சாந்தா சுந்தரி அவரை திருமணம் செய்து எந்த குறையும் இல்லாமல் எனக்கு முழுதி அம்மா எனக்கு முழுதி அம்மா
மூணுனா மூணுனா ஆ. ஊருக்கு ரெண்டு வீட்டுக்கு ஒண்ணு ஒண்ணு. ஆமா ஓ ஐயா ஊருக்கு 2 வீட்டுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு புரியல 2 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் ஆண்டி. ஏன்கள் அழகான முறையில மாணவர்களுடன் சகதேவன் ஆண் பிள்ளை அப்படி இருந்தாலும் 2 பெண் பிள்ளைகள் யாராரு நந்தனி சுந்தரி அப்படி என்று 3 பேர்கள் சீரும் சிறப்பாக எல்லா கல்விகளெல்லாம் கற்று சீரும் சிறப்பாக இருந்தார்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு பெண்ணை வளர்த்தினா அது பார்க்காத வரைக்கும் நம்ம வீட்டுல வச்சிருக்கணும் அது ஒரு தோப்பா இருக்குனா ஒரு ஆள் காவல் பண்ணணும் காவல் போடணும் அதனால் மகளாருக்கு முடியும் யாரு நந்தனி சுந்தரி எங்க கொடுத்தோம் பெருசா பாரி பண்ணா தம்பி என்ன ஊரு வடமதுரை பெரிய நான் பரவாயில்லையா அப்படி வடமதுரை சீரும் சிறப்பாக ஆண்டவர் முடியும் கம்ச பூபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் ஆமாண்டா எல்லாம் நல்லபடியாகவே 2 மகளை கம்ச பூபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் கொடுத்த நேரமோ இல்ல அந்த பாழு பௌத்துல பெத்த நேரமோ என்னதான் ஆச்சு கொடுத்த நேரமோ இந்த பால் ஓதுற பெத்த நேரமோ ஒன்னே ஐயரு போட்டா வந்தா பாரு ஐயர் வந்தாலே தப்பு அவன் தாலி எடுத்து கொடுத்த நேரமோ என்னதான் ஆச்சு நாங்க 2 புள்ளியும் 2 பொண்ணும் 2 பொண்ணும் தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாளுடா ரெண்டு பொண்ணு தாலி எடுத்துட்டாங்க ஆமா ஏன் கேளு ஒரு பொருள் கேட்டா எங்க போனோம் பெண்ணு கேட்டா தாய் வீடு போகணும் ஆமா பொண்ணு கேட்டா தட்டம் வீடு போகணும் அம்மா வீட்டுக்கு போனோம் அது போல 2 பெண்ணு தாலி எடுத்துட்டாங்க ஆமான் கூட்டம் அன்னைக்கு வந்த நேரம் வீட்டுல ஓராமா அழுது கொண்டே இருக்கிறாங்க 2 பொண்ணும் அதனால 2 பொண்ணு தாலி எடுத்துட்டாங்க நான் நல்லா சோறு சாப்பிட்டது கிடையாது தம்பி நல்லா புடவை கட்டது கிடையாது நல்லா நகை நட்டு போடுவது கிடையாது என் தலையில பூ வைக்கதான் கிடையாது ரெண்டு மகன் அப்படியா இருக்கிறாரு 2 நம்ம மருமகன் செத்துட்டாரு பொண்ணு தாலி எடுத்து வீட்டு கொண்டாலாம் ஆமா நல்ல சேலை கட்டுறது இல்லையா ஆமா நகை போறது இல்லையா கையில வாங்கி எடுக்கிறா திரும்ப பூ வைக்கிறது இல்லையா ஐயா வைக்க ஒரு தலை போட்டு பூ வைக்கிறா அப்புறம் பூ ஏண்டி பூ வச்சு நகை வச்சுக்கிறியா உன் தாலி எப்படி ஆடுறான் ரோஸ் ஒன்று வைக்கிற ரோஸு அரியா பொண்ணு மாரி எப்படியா முண்டை 2 பொண்ணு தாலி எடுத்து வீட்டை வந்து ரோஸ் வச்சு நடிக்கிறான் திருப்பி மாதிரி நானும் ஒரு குறை வேற எந்த குறை கிடையாது ஆனா அந்த தினத்துல மன்னவர் கொடுக்குறாரு மன்னவரை போய் பார்க்கணும் சாமிக்கு சபைக்கு வணக்கம் மன்னவர் இந்த வார்த்தை போறாயா மனைவி சாந்த சுந்தரி நான் ஆச்சு என்னடா சீரானல்ல ரெடிமேட் படி போத்தனாரு இல்ல எல்லாரும் போத்தனாரு இல்ல வந்து வாசி போத்தனாரு எதுக்கு ஓ